ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சூப்பராக ஒரு இன்விசிபிள் செயின் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்விசிபிள் செயின் ரெடி பண்ணுறதுக்கு நான் கியர் ஒயர் எடுத்திருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு 2 கிறிஸ்டல் பீட்ஸு, நம்பர் பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். தென் டாலர் மேக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரெடிமேடாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு ஷெல்லும் கிறிஸ்டல்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸில் எப்படி நம்ம ரெடி பண்ணோன்றது போட்டிருக்கோம். தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் முறுக்கி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஹூக் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அட்டாச் பண்ண முடியாது இல்லையா? அதனால இதுலேருந்து இது வரைக்கும் நான் வந்து முடுக்கி விட்டுக்கிறேன் நல்லாவே டைட்டாக. இப்போ முடுக்கி விட்டுக்கிட்டு இது நம்ம எப்படி சர்க்கிள் பண்ணணும்னா, வேர்ட்டிக்கலாக சர்க்கிள் பண்ணணும். ஏன்னா நமக்கு இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வேர்ட்டிக்கலாக சர்க்கிள் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சுருட்டி எடுத்ததுக்கப்புறம் வேர்ட்டிக்கலாக இந்த மாதிரி லைட்டாக அப்படி வச்சுட்டு இது மேலே இப்படி சுற்றி நம்ம முடுக்கி கொண்டு வரணும். ஒரு 2-3 சுத்து முடுக்கிட்டு விட்டுடலாம். விட்டுட்டாலே நமக்கு பர்ஃபெக்டாக அந்த இது கிடைக்கும். மீதி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 சுத்து சுத்திட்டீங்கன்னாவே ஒரு ஹூக் மாதிரி ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து வெர்டிக்கலாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம ஹூக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா போதும். அந்த மாதிரி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இது பிரிஞ்சு வராது, நம்ம முடுக்கி தானே விட்டுருக்கோம், அதனால பிரிஞ்சும் வராது நமக்கு. இப்போ தேவையான அளவு நம்ம கியர் ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கோம். நான் வந்து ஒரு 7 இன்ச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் நெக்குக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த ஹோல் வேர்ட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுல கரெக்டாக உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2 பக்கமும் நான் வந்து ஒயிட் எடுத்துருக்கிறதுனால ஒயிட் கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஒயிட்டு. இந்த மாதிரி ஜாயிண்ட் கரெக்டாக வரணும் நமக்கு. அடுத்து அதே மாதிரி இன்னும் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ 2 பக்கமும் 2 ஒயிட் கிறிஸ்டல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் 2 கியர் லாக்கு, இந்த பக்கம் 2 கியர் லாக் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு இது ஹூக்குள்ளே கொடுத்து நம்ம மாட்டணும் இல்லையா? அப்போ 2 கியர் லாக் கொடுக்கணும். கியர் லாக் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. கொடுத்து கரெக்டாக யூ ஷேப்புக்கு நம்ம பெண்ட் பண்ணணும். ஹூக் வந்து எந்த மாதிரி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. பேக் வந்து எப்படி வரணும்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக இது பண்ணுங்க. பேக் வந்து கரெக்டாக இப்படி வரணும். வச்சு நல்லா இந்த இடத்த நல்லா டைட் பண்ணிட்டு 2 கியர் லாக்குமே உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக லாக் பண்ணிக்கோங்க. 2யுமே நல்லா மேட்ச் பண்ணிடுங்க. சேம் ப்ரொசீஜரில் ஆப்போசிட் சைடும் லாக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இதை லாக் பண்ணமோ அதே மாதிரி இதையும் லாக் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக உள்ளே கொடுத்துருக்கிறத லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் 2 கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி 2 பக்கமும் லாக் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக நல்லா இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து இதை லாக் பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு சென்டரும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. சென்டரை கரெக்டாக இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் கோணலாக போச்சுனாலும் லாக் பண்ணும்போது அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி நகர்த்தி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாக் பண்ணிடுங்க. நகர்ந்து போகும், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்லை மார்க்கர் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விஷ் தான். இல்லை முதல்லயே நீங்கள் இங்கே லாக் பண்ணிவிட்டு அங்கே போகிறதா இருந்தாலும் போகலாம், உங்கள் இஷ்டம்தான். லாக் பண்ணாமல் இருந்தால் நகர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லாக் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல கையை நகத்தை அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு நெய்யில் இதை லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு கரெக்டாக லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லாக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லாக்கும் கரெக்டாக வந்துடும். நல்லா நகர்த்தி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த லாக்கு தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறது. இந்த லாக்கோட பொசிஷன் வரைக்கும் நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி நல்லா டைட்டாக அந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு டைட் வரணுமோ அந்த அளவுக்கு டைட்டாக நகர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை லாக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ அழகாக நீட்டான ஒரு இன்விசிபிள் செயின் வந்து வித் ஷெல்ஸில் ரெடி பண்ணிட்டோம். நல்ல நீட் ஃபினிஷிங்கில் இருக்கு பாருங்கள். தேங்க்யூ.